நம்ம டாபிக் பேசிக்கணும், ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த குட் எஃபெக்ட்ஸ், அதாவது நான் 4-5 விஷயங்கள் சொன்னேன். மைக்ரைன் வராது, ஸ்ட்ரெஸ் வராது, டிப்ரெஷன் வராது, ஆன்டி ஏஜிங், அதாவது வயோதிகமே வராம தடுக்கிறது ஆர்கசம். இப்போ ஆர்கசம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா வயசே கூடாது. அப்ப ரெகுலர் செக்ஸ் கோயர்ஸ், ரெகுலரா அந்த உச்சக்கட்டத்தை அடையிறவங்களுக்கு ஏஜிங் வர்றதில்லை. இதெல்லாம் சயின்ஸ்மா. அப்புறம் அப்புறம் நாங்க என்ன சொல்லுவோம், போட்டாக்ஸ் ஊசியே தேவையில்லை. போட்டாக்ஸ் எதுக்காக போடுறோம்? இளமையை மீட்டெடுக்கிறதுக்கு போடுறோம். போட்டாக்ஸ் ஊசியே தேவையில்லை. இந்த ஆர்கசம் இருக்கிறதுலே பெஸ்ட் கார்டியோ. லேடிஸுக்கு பேக் பெயின், பெல்விக் பெயின் இதெல்லாம் வராது ஆர்கசம் அட்டைன் பண்ணாங்க அப்படின்னு. ஆம்பளைங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றது வராது. இப்போ ரெகுலராக செஞ்சு வைக்கிறவங்களுக்கு இப்படி 10 பெனிஃபிட் கிடைக்கும். ஆமாம், இது ரிமார்க்கபிள். அது அப்படி ஒரு நான் இது என்ன ரஜினி சொல்லியிருக்காரு அவர் வீட்டில், கடவுளை பார்ப்பது எப்போ அப்படின்னா ஆர்கசம் வரும்போது தான் கடவுளையே பார்க்கணும். அதாவது அவர் என்ன சொல்றாரு, கடவுள்ங்கிறது நம்மளாம் நினைக்கிற ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங் இந்த ஆர்கசத்தில் தான் இருக்கு. ஆர்கசம் வரும்போது உச்சநிலை நம்மளை மறந்துடுறோம். மேலே எரிமலையே வெடிச்சாலும் சரி, பூமி விண்டு போனாலும் சரி, ஒண்ணுமே தெரியாத அந்த ஒரு 15 செகண்டுக்கு ஆழ்நிலை, கடவுளை அடையும் நிலை, அந்த நிலை தான் ஆர்கசத்தை அனுபவிக்கணும். என்ன இதுல ப்ராப்ளம்னா, லேடிஸ் 25% ஆர்கசம் தெரியுது. ஆண்களுக்கு எல்லாருக்கும் ஆர்கசம் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இஜாக்குலேஷன் பண்ணோன்னே ஆர்கசம். பெண்களுக்கு 23% இஜாக்குலேட் பார்க்குறாங்க ஆர்கசம். அவங்கள எப்படி மேலே கொண்டு அதுக்கு ஆண்கள் எப்படி? ஹலோ, இதுவா அதுவான்னு பார்க்கலாம். ஒன்று வயிறு, இன்னொன்று ரெண்டுமே 100% வருது. ஏன்னா போட்டு மாதிரி நிறைய இருக்காங்க. அதை லேசர் பண்ணி 15 நிமிஷத்தில் சரி பண்ணுவோம். அதை சரி பண்ணுவோம். அப்புறம் எனக்கு சீக்கிரம் வந்துடுது, அவங்களுக்கு வரல. அதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் இப்போ தான் நான் சொன்னேன். அதாவது ஸ்போர்ட்ஸ்லே நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு வேகமாக வந்துடுது அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை ஸ்போர்ட்ஸ்லாம் மேலே விடுறாங்க. ஏன்னா உங்களால் இந்த 4 ஸ்டேஜ் நீங்கள் தாண்டி வந்தால் உங்கள் ஒய்ஃபை சந்தோஷப்படுத்த முடியும். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லே கூட தேவையில்லை, டைரெக்டாக இப்படியே கொண்டாட முடியும். நம்மளால் முடியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ்லே நிறையா அப்படி வந்துட்டாலே லேடிஸ் மெதுவாக அந்த பிளாஸ்டிக் ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா கரெக்டாக நமக்கு வர்றதுக்கும் அவங்களுக்கும் ஆர்கசம் ஒன்று போல் வந்துடும். இது ஆர்கசம் ஒன்று போல் வருமா, வந்தால் தான் சரியா அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே லேடிஸ்க்கு ஆர்கசம் வர்றது ரொம்ப லேட்டாகும். இங்கே ஒரே ஸ்டேஜ் தான், இஜாக்குலேஷன் ஒன்று தான். இஜாக்குலேஷன் வந்தால் ஆர்கசம். அங்கே 4 ஸ்டேஜாக இருக்கிறனால மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும். நான் என்ன சொல்லுவேன், பொதுவாக லேடிஸ் சைக்கலாஜிக்கலி வெரி ஸ்ட்ராங், மென்டலி வெரி வெரி ஸ்ட்ராங், செக்ஷுவலா வெரி 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 ஸ்ட்ராங். ஒரே நாளில் ஒரே நைட்டில் அவங்களால 7-8 ஆர்கசம் வர முடியும். ஆனாலும் வர முடியாது. 1 முடிஞ்சாலே வண்டி பாதி கவுந்துடும், 2ஆவதுல முடிஞ்சு போச்சு, 3ஆவது அவ்வளோதான். 3ஆவது போகிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். 1-2லே முடிஞ்சு போயிடும் ஆணுக்கு. பெண்ணுக்கு அது இல்லை. பெண் செக்ஷுவலி வெரி 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 ஸ்ட்ராங். அவங்களால 4, 5, 6 ஆர்கசம் கூட அட்டைன் பண்ண முடியும். அப்போ ஆர்கசம் கொண்டு வரக்கூடிய கடமை யாருக்கு? ஆண்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ராக்கெட்டுக்கு திரியை பொருத்தி விடணும். திரியை பொருத்தி விட்டா தான் ராக்கெட் பறக்க ஆரம்பிக்கும், ராக்கெட் போய் மேலே வெடிக்கும். அப்போனாக்க அது எல்லாமே செய்ய வேண்டியது யாரு? ஆண்கள். இதை பொருத்தாமையே விட்டுட்டு நான் எனக்கு அவங்களுக்கு வரல, அவங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் பொறுத்துறதுங்கிறது ஸ்போர்ட்ஸில் அதை கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்கள் ஒரு
நான் சொல்றது ஒரு நாளைக்கு ஒரு ஆர்கசம் டாக்டரை பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. அதுக்காக ஆர்கசத்தை தேடின்னு சுத்திட்டே இருக்கேன். அது ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, அந்த ஆர்கசத்துக்கு அவ்வளவு நல்ல எஃபெக்ட் இருக்கு. நல்ல எஃபெக்ட்னா நிறைய எஃபெக்ட் தான். தலையில இருந்து கால் வரைக்கும் அவ்வளவு ஈட்டிங் இது அதான். அப்ப அது ஒன்னொன்னா பார்க்கலாம். தலையில ஸ்ட்ரெஸ், ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறவங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கிறவங்க, டிப்ரெஷன், எதையாவது பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, இந்த 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 ரெண்டுக்கும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆர்கசம். அப்புறம் மைக்ரேன், ரத்த செலவு. ரத்த செலவு வர்றவங்களுக்கு எவ்வளோ மாத்திரைகள் போட்டாலும் சில நேரம் குறைவதில்லை. அவங்களுக்கு ஆர்கசம் ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். நாலாவது, இருக்கிறதே பெஸ்ட் கார்டியோ எக்ஸசைஸ் ஆர்கசம். மேலாக இருந்தாலும் கீழ்நிலை. ஏன்னா ஒரு மேலுக்கு கிட்டத்தட்ட 550 கேலரி போது, அதே மாதிரி ஒரு கீழ்நிலை அது ஈக்குவலாக 550 கேலரி நீங்கள் 1 மணி நேரம் நடக்கணும் ட்ரை பண்ணுங்க. அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் கார்டியோ அதுதான். நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
பேசுறேன்.